power throughout. I see the stars. Thy power throughout. I see the stars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10-13 வரையில் நானே வாசிக்கின்றேன். பாழான நிலத்திலும் ஓலையிடுதல வெறுமையான அவாந்தர் வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல் காத்தள்ளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மணியுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய மேன்மையும் அவர் நடத்துகிற விதத்தையும் குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானங்களே, கர்த்தருடைய ஜனங்கள் தங்களின் அழைப்பை இழந்து தங்களை கெடுத்து கொண்டு விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களாக ஜீவிக்கின்றார்கள். பிரியமானங்களே, ஆனாலும் தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்து ஆண்டவர் தேவ ஜனங்களை நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர் வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். God searched for you and found you. லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கெட்ட குமாரனாக வாழ்ந்த வாலிபனை இயேசு கண்டுபிடித்தார். பிரியமானங்களே, the Bible says he was lost and is found என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஆகார் and her son were about to die of thirst, but God found them என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திசை தெரியாமல் அலைந்து திரிந்த ஆகாரையும் அவன் பிள்ளையும் ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து ஆகாரையும் ஆகாரின் பிள்ளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் சூரேஷரின் கீழ் சோர்வோடு பயத்தோடு கலக்கத்தோடு படுத்திருந்த எலியாவை ஆண்டவர் கண்டுபிடித்து எலியாவை பலப்படுத்தினதை வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 38 ஆண்டுகளாக வியாதியாய் படுத்துக் கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் கண்டுபிடித்து அவன் வியாதியை சுகமாக்கியதை வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு உங்கள் வெறுமையும் உங்கள் அவமானத்தையும் உங்கள் அலைச்சலையும் உங்கள் சோர்வையும் உங்களுடைய பயத்தையும் துக்கத்தையும் நீண்ட நாட்களாக நீங்கள் வியாதியால் அவதிப்படுகிற காரியத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். பிரியமானங்களே, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் இன்றே ஒரு முடிவை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். பிரியமானங்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது யோவான் 5:14 சொல்கிறது, இனி பாவம் செய்யாதே. அருமையான தேவஜனமே, ஒரு காலத்தில் நாம் ஆண்டவருக்கு தூரமாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்து ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் மீண்டுமாக
அந்த பழைய எகிப்துக்கே நாம் போகாதபடி, பழைய வாழ்க்கைக்கு போகாதபடி நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிப்போம். பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உபாகம் 32 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உபாகம் 32:12 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அல்ல, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 77 சங்கீதம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். மேய்ப்பனை போல ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 139 சங்கீதம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் கரம் நம்மை நடத்தும். பிரியமானங்களே, புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற நம்மை ஆண்டவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 8:14 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். உபாகம் 32:10 சொல்கிறது, நம்மை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, நம்மை நடத்துவது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானங்களே, 2 சாமுவேல் 12 அதிகாரம் 7-12 வாசித்து பாருங்கள். தாவீது பாவத்தில் விழுந்தபோது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதை உணர்த்தியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, உபாகம் 32:10 வாசித்து பாருங்கள். அவர் நம்மை கண்மணியை போல் காப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். He kept him as the apple of his eye என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். If you are a child of God, you need not fear. He will give you shelter. He will protect you against your enemy. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே சங்கீதம் 91 சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்கிறார். 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உபாகம் 32:13 வாசித்து பாருங்கள். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினாராம். He made him ride on the high places of the earth என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்கள். துக்கத்தோடு பிறந்த யாபேசை ஆண்டவர் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரரை பார்க்கலும் அவன் கனம் பெற்றவனாக மாறினான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக வேதம் சொல்கிறது, உபாகம் 32:13 சொல்கிறது, கண்மணியில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். கர்த்தர் உங்களை திருப்தியடைய செய்வார். கர்த்தர் உங்களை பசியினால் வறந்து விடார். பிரியமானங்களே, ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். பிரியமானங்களே, பாவத்தை விட்டு நீங்கள் விலகி ஜீவித்தால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியவா. மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு.
இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடியவா. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடியவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியவான். வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியவான். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உபாகம் 32 அதிகாரம் 10-13 வேத வசனம் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தவறான வழியிலே போய் கொண்டிருக்கும் போது, பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே எங்களை தேடி கண்டுபிடிக்கிற தேவனாக இருக்கிறப்பா. இளைய குமாரன் தான் தாப்பனை விட்டு தூர தேசத்தில் சென்ற போது கூட அவனை கண்டுபிடித்தேப்பா, தாப்பனத்தில் கொண்டு வந்தேப்பா. ஆண்டவரே, தாவீது கூட தவறான பாதையில் போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே தாவீதை உணர்த்தி வழிநடத்தியதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா, எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை தீரவில்லையே, என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி சுகமாகவில்லை என்று சொல்லி கலங்கி உள்ளத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி உள்ள மக்களை சுகப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:5 நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டீரப்பா. ஆண்டவரே, தலையிலே முள்கிடம் சூட்டப்பட்டது, நம்முடைய விழாவிலே குத்தப்பட்டீரப்பா. 2 கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, 2 கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. இப்படி வேதம் சொல்கிறது, இப்படி தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்ன இந்த வேத வசனத்தின்படி அப்பா ஒவ்வொருடைய வியாதியும் சுகமாக்கும் அப்பா, ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடையும் அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடும் அப்பா. இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலியமாக கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடையும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20 நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.